தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமியை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த அரசு என்ன பண்ணுச்சு, அந்த அரசு என்ன பண்ணியிருக்கும் தெரியுமா அப்படிலாம் பேசுகிறவங்களுக்குலாம் இந்த பதிவு. திமுக அரசு இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல் நாள் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. 2வது நாள் பெற்றவங்களாம் வந்து சேர்ந்து ரோட்டில் போராடுவாங்க. 3வது நாள் நியூஸில் வரும். 4வது நாள் 5வது நாள் யூடியூப்பர்லாம் பேசுவாங்க. 6வது நாள் டிபேட்டில் பேசுவாங்க. 7வது நாள் பெரிய கமிஷன் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லுவார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோனில் ஆறுதல் சொல்லுவார் நம்ம முதலமைச்சர். அப்படி தான் பண்ணுவார் திமுக முதலமைச்சர் இருந்தால். ஒரு மாதம் கழிச்சு போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிச்சாலும் அவன் யார் என்ன ஏதுன்னு நோட்டி பார்த்துட்டு நம்ம கட்சிக்காரங்களா அடுத்த கட்சிக்காரங்களான்னு பார்த்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் பொறுமையாக ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு 5 நாள் தண்டனை, 15 நாள், 20 நாள். இந்நேரம் நம்ம ஸ்டாலின் சார் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா இந்த பெண் பிள்ளையின் மரணம் பேசும்போதுலாம் மட்டும்தான் இருந்திருக்கும். பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருக்காரு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். டிஎம்கே கொத்தடிமைங்களா? அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இல்லை மனசாட்சியில் கழட்டி வச்சுட்டு வந்து பேசுவீங்களா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 10 வயசு சிறுமிகிட்ட என்ன இருக்குது? 2 வயசு குழந்தைகிட்ட என்ன இருக்குது? இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களால மிருக ஜென்மம். 15 நாள் இவ்வளோ தப்பு நடந்துருச்சு, 20 நாள் இவ்வளோ தப்பு நடந்துருச்சு. நீங்கள் 5 வருஷமாக என்னென்ன நடந்துச்சு இன்னும் டேட்டா இருக்குங்க சார். ஸ்டாலின் சார் இன்னும் எல்லா டேட்டாவும் இருக்குது. அவசரப்பட்டு பேசக்கூடாது, பார்த்து பேசுங்க. 48 மணி நேரத்தில் 2 பேரையும் பிடிச்சிருக்காங்க. இது எந்த கவர்மெண்ட்லையும் நடந்திருக்குதா சொல்லுங்கள். நம்ம தளபதி சர்க்கார் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கல்ல, 2 நாள் தவறு நடந்து ஒரு நாளில் நியூஸ் கிளை தெரிஞ்சு அடுத்த 2வது நாள் 24 மணி நேரத்தில் ஒரு ஐஜி நியமித்து 5 தனிக்குழு அமைச்சு 256 சிசிடிவி 5 தனிக்குழுவும் பார்த்து 24 மணி நேரத்தில் 2 பேரையும் கைது பண்ணி ஒருத்தனுக்கு காலு கை உடஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்ன நமக்கு தெரியாது. அது இந்த அரசாங்கம் சொல்ல முடியாது, போலீஸ்காரங்களையும் சொல்ல முடியாது. எப்படி அந்த கவர்மெண்ட் இருந்தால் இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் இழுத்து வந்து அதுக்கு ஒரு தீர்வே வராமல் இழுத்து வந்து போராட்டம், டிபேட்டு, யூடியூபர் பேசுறது எல்லாருக்கும் எல்லா நியூஸ்க்கு தீனியாக இருக்குது. நியூஸாக மட்டும்தான் வந்திருக்காங்க. நியூஸுக்கான விடை கிடச்சிருக்காரு. முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதை தலைமைச் செயலகத்தில் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட அரசு தான் அந்த அரசு. நம்ம தலைமைச் செயலகத்தில் ரீல்ஸ் எடுக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். அவங்க தளபதி ஃபோன் பண்ணி சொன்னது இன்ன வரைக்கும் ஒரு வீடியோ வெளியே வரல. ஆனால் இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறது, வீடியோ கால் பேசுறது, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசிட்டு அந்த ஆறுதல் சொல்வார் இவர். அப்துல் கலாம் ஐயாவே நம்ம நாட்டு செய்யாமல் வந்தால் கூட குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கும்போது அடுத்த குற்றம் நடக்கிறதா இல்லையா, அதுக்கு குறையுதா, அதை தான் பார்க்கணும். அடுத்து ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு பயம் உண்டாகணும். கையகாலை உடச்சிருவாங்க, தூக்கில் போட்டுருவாங்க, பயம் உண்டாகணும். பெண் பிள்ளையை தொட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறார், செய்தும் காட்டியுள்ளார்.